ரொம்ப பதட்டம், கண்ணு முன்னே வந்துட்டு இருக்காரு. அவரை எடுக்கவும் போக முடியல. ஒரு 15 நிமிஷம் அவரை துடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கண்ணு கலங்குது. நாங்கள் அந்த யூனிஃபார்மில் போட்டு அழுகலாம் முடியாது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Mizaj, the ultimate destination for men's wedding suits. ஸோ அல்தாஃப் பாபாவுடைய ஆப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அல்தாஃப் பாபா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்களும் எதிர்பார்க்கல. திடீர்னு கேட் டீம்லாம் கூப்பிட்டாங்க, ஆப்ரேஷன் போகிறோம் அப்படின்றப்போ அங்கே கிட்டப்பட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுமாரி அல்தாஃப் பாபா ஆப்ரேஷன். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. இன்னைக்கு மதியம் ஒரு 11:30 மணிக்கு லான்ச் ஆனது. மறுநாள் 2 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்தது. ஒரு தீவிரவாதி இந்த பெட்டாலியன் டவுன் பண்ணியாச்சு அப்படின்னும் போது எங்களுக்கெல்லாம் அது ஒரு வீரம் தானே. அது அந்த குரூப் ஃபோட்டோ நாங்கள் எடுத்துப்போம். அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்தது சார்? இப்போ படத்தில் நாங்கள் ஒரு மாதிரி பார்த்தோம், ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தது சார்? மேஜர் முக்கன் சார் அடிபட்டு அந்த டைமில் ஒரு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். சாருடைய உடம்புல புல்லட் பாஞ்சிருக்குன்றது தெரிஞ்ச பிறகு அங்கே என்ன நடந்தது? ரொம்ப பதட்டம், கண்ணு முன்னே வந்துட்டு இருக்காரு. அவரை எடுக்கவும் போக முடியல. ஒரு 15 நிமிஷம் அவரை துடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கண்ணு கலங்குது, எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த டைமில் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் சப்போர்ட் ஃபயர் பண்ணி எப்படியாவது எடுக்கணும், தூக்கணும் அப்படின்றதுனால. ஸோ படத்தில் வர மாதிரி அவர் உடம்புல புல்லட் பாஞ்ச பிறகு உடனே ஓடி போய் தூக்கலையா? உடனே போய் தூக்கவும் முடியாது. டார்கெட் ஹவுஸ் பக்கத்தில் நான் தான் இருந்தேன் சார். நீங்கள் தான் சொன்னீங்க? ஆமாம், நான் தான் சார். ரைட் லெஃப்ட் ஓடுறது உடையதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த இன்னர் குடலாம் மொத்தம் டைட் பண்ணிவிடுவோம். சர்மா சார் கூட சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல நீ போயிட்டு அவரை கொஞ்சம் தூக்கி சப்போர்ட் பண்ணு, அவர் கொஞ்சம் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி. இருந்தாலும் மொத்தமே இருட்டாயிடுச்சு. என்னுடைய பார்வையில் அவர் மட்டும்தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கும் பயம் இருக்கு இல்லையா, ஒரு உயிர்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கும் பதட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் போச்சு? ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அந்த யூனிஃபார்மில் போட்டு அழுகலாம் முடியாது. 44 hours கூடவே இருந்துட்டு உயிர் கொஞ்சம் ரொம்ப அவர் பார்த்தாலே எங்களுக்கு வீரம் வரும். படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலேயே அவர் உண்மையான வீர. மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரோட நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்றது கேள்விப்பட்டோம். எப்படி சார் பழக்கமாச்சு? எங்களுடைய ரெஜிமெண்ட்லேருந்து 44 RR போஸ்டிங் வந்துச்சுன்ட்டு 2வது முறையும் போஸ்டிங் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, 2வது வாட்டி நீங்கள் RRல இருந்திருக்கீங்க? ஓகே. ஆமாம் சார். முதல் டைம் பார்த்தீங்கன்னா 2003 2006. அப்போது நான் 44 RR பெட்டாலியனில் அதே சோஃபியான்லேருந்து நான் பல இடத்துல சுற்றியிருக்கேன். பல ஆப்ரேஷனும் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை 2012 2014 போஸ்டிங் வரும்போது நான் அந்த பெட்டாலியனுக்கு போகிறேன். போகும்போது பார்த்திங்கன்னா அவர் சார்லி கம்பெனி, நான் ஆல்ஃபா கம்பெனி. ஆனால் இருந்தாலும் அவரும் கேட் டீம், நானும் கேட் டீம். ஒரு இடத்துல ஆப்ரேஷன் லான்ச் ஆகுது, இல்லை வேறு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, பப்ளிக் வேறு எதனா ப்ராப்ளம் ஆகுதுன்னா நாங்கள் கேட் டீம் ஒன்றா சேர்ந்துட்டு அங்கே அங்கே ஆப்ரேஷன். கேட் டீம் எல்லாம் ஒரு கேங் இல்லையா? ஆமாம் சார். ஓகே ஓகே. அந்த இடத்துல அவர் முக்கன் சார் அப்போ தான் மீட் பண்ணுறோம். முக்கன் சார் அவர் ஈஸியாக எல்லாருக்கையும் பழகவும் மாட்டார். இருந்தாலும் தமிழ் சார்ந்தவங்க எங்களுடைய அவங்க இருக்கிற கேட் டீம்லாம் இவரோ தமிழ் தான், அப்படி தான் தமிழ் சொல்லும்போது 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பழக்கமே ஆகுது. எந்த ஒரு அவரும் சாரும் பேசணும், நானும் பேசும்போது இதுமாரி கம்மான்பேட்டையிலேருந்து ஓகே நல்ல விஷயம், கம்மான்பேட்டிலேருந்து ஒரு வீரரஞ்ச மண்ணில் நீ வந்திருக்குது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அறிமுகம் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 2014 தான் அவர் மறைஞ்சார். ஸோ அவருடைய இறுதிக்கட்ட வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அப்போனா. ஸோ அந்த 44 RRலேயே ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட் 44 RRன்னு பேசப்படுது. அந்த இடத்துல யூ ஆர் சூசன் ஒன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. 44 RR எதனால் அதிகமாக பேசப்படுது? 44 RR அதிகமான இந்த புல்வாமா சோஃபியான், அந்த புல்வாமா சோஃபியான் அதிகமான அந்த டிஃபிகல்ட்டான தாக்குதல் உள்ளான இடம். அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷமும் என்ன பண்ணணும் என்னன்றது யாருக்கும் தெரியாது. இப்போது மேஜர் முகன் சாருடைய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அமரன் படம் மூலிமா இன்றைக்கி பேசப்படுது, சொல்லப்படுது, எல்லா இளைஞர்களுக்கும் இன்றைக்கி புரியுது. இதே விஷயம் நானே இது மாதிரி நான் 44 RR சோஃபியான் அப்படின்னு சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற விஷயம் அது ஒரு திரைமுறை மூலியமாக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 2012 2014 2 வருஷம் அங்கே நடந்த விஷயத்த குறுக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அமரன் படமே பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த டைமில் இருந்து அவருடைய திருமணத்துலேருந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த ஒரு 2.5-3 மணி நேரத்தில் குறுக்கிட்டாங்க. ஆனால் சுருக்கி காமிச்சிருக்காங்க. ஆனால் இராணுவ வீரர்கள் அப்படிலாம் சுருக்கி காமிக்க முடியாது. அது படம்ன்றதுங்க அப்படி எடுத்திருக்காங்க. ஒரு இடத்துலையும் அந்த சோஃபியான் இருக்கிற சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது சார்.
ஸோ என்னென்ன ரிஸ்க் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஃபியான் வந்து ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டாக இருக்கும்போது, அதுவும் மேஜர் முகுந்த் சாரோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எப்படி பழகுவார் சார்? வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அண்ட் மோரோவர் படங்களில் காட்டும்போது ஒரு கேப்டனாக அவர் லீட் பண்ணுற விதங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவருடைய குணாதிசயங்கள் எப்படி சார்? கேட் டீமுடைய சீனியர்னும் போது, கேட் டீம் அவருடைய ஆஃபீஸர்ஸ் கம்பெனி கமாண்டர்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அது தேவை. அந்த தேவைக்கு அந்த இடத்துல டைட் பண்ணால் தான் அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா லேசியாக இருப்பாங்க. சில ஆப்ரேஷன் லான்ச் ஆகும்போது கேர்லெஸ்ஸாக போவாங்க. இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுவோம், இன்னொரு குடனை அவுட்டு போடுவோம், மீண்டும் நம்ம அங்கே யாரும் இல்லைன்னு மறுபடியும் பேக்கப் ஆகிடும். இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். இருந்தாலும் அதிகாரின்ற லைனில் மேஜர் முகுந்த் சார் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக டைட்டாக இருக்கும். கேட் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது இவர் வந்து கம்பெனி கமாண்டராக அங்கே வந்திருக்காரு, ஆர்ஆருக்கு வந்திருக்காரு. ஸோ ஆர்ஆர் ரெஜிமெண்ட்டில் சார் இருக்கும்போது கம்பெனி கமாண்டராக எப்படி நடந்துப்பார்? இல்லை, அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலும் வருது. தீபாவளி வருது, பொங்கல் வருது, ரம்ஜான் வருது, கிறிஸ்மஸ் வருது. அந்த எல்லாருக்கும் ஒன்று தான், வேற்றுமைன்னு ஒற்றுமை தான் எல்லாரும். அந்த டைமில் வந்து எல்லாருக்குள்ளேயும் விஷ் பண்ணுறது, பேசுகிறது, ரொம்ப பணியாக பேசுவார். அவருடைய மனசு வந்து குழந்த மாதிரி தான் சார். இருந்தாலும் ஆப்ரேஷன் போகும்போது அந்த குழந்தை வந்து அவங்க வந்து ரொம்ப டஃப்பாக டைட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மாற்றிக்கிறாங்க சார். இப்போ நாங்கள் அந்த படத்துலேயே பார்த்தோம், ஹோலி செலிப்ரேஷன் ஒன்று போயிட்டுருக்கோம். அது ரியல் லைஃப் ஃபோட்டோவும் நாங்கள் பார்த்தோம். ஹோலி செலிப்ரேஷன் அங்கே கிராண்டாக போயிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ க்ரூஷியலான பீரியட்லேயும் செலிப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் தவறுனதில்லை. லைக் உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸுமே இருக்குது. அது எப்படி சார் இருக்கும் அங்கே? அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்களை வந்து காம் பண்ணி? அதான் சார், எவ்வளோ வெளியே உலகத்துக்கு வெளியே அங்கே இருக்கிற சோஃபியான் சுச்சுவேஷன்லாம் எப்படி எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அங்கே வந்து ஃபெஸ்டிவல்னு வந்து வரும்போது நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம். ஹோலிலாம் வந்து ரொம்ப கொண்டாடிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டெல்லாம் இருக்கும். அதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கர்னல் தபாஸ் அவர் எங்களுடைய குரு. அவர் என்றைக்குமே நாங்கள்லாம் மறக்க முடியாது. அவர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தாலே எங்களுக்கு வீரம் வரும். அவர் சாருடைய நேம் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலேயே அவர் உண்மையான வீர வந்து ஒரு கர்னல் தபாஸ். அவரெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து அவ்வளோ விஷயத்தை நாங்கள் கற்றுக்கணும். அவரும் வந்து ஃபங்க்ஷன் ஹோலிலாம் வந்து ஜாலியாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாலியாக ஃபங்க்ஷன் பண்ணுவோம். முகுந்த் சாருடைய அங்கே டியூட்டிஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஆர்ஆருடைய ஒர்க் என்னவாக இருந்தது அங்கே? ஆர்ஆருடைய வேலையை வந்து டாஸ்க் தான் சார், மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அந்த வில்லேஜில் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் பப்ளிக்கு எந்த பிரச்சனை வராமல் குறிப்பிட்ட நபரை தேடி அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தாக்குதல் மட்டும்தான் அங்கே நடக்கும் சார். அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரீஃப் பண்ண ஒரு அதிகாரியாக இருந்துட்டு ஒரு டீம் எடுத்து போனால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? அவங்கள கூட ஒரு 12 பேர் வராங்க, 20 பேர் வராங்கன்னா அவருக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்கள வந்து சேஃபாக எப்படி கூட்டின்னு போகிறனோ அதேமாரி கூட்டின்னு வந்து எங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அவங்களும் கண்டிப்பாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணுன்னு தான் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ இந்த படத்தை அல்தாஃப் பாபான்ற ஒருத்தரை ரொம்ப அதிகமாக காட்டியிருப்பாங்க. அவர் தான் அவரை வந்து நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கார். அவரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணணுன்ற ஒரு இதுவில் சேவையில் இறங்குவாங்க. ஸோ அல்தாஃப் பாபாவுடைய ஆப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? அல்தாஃப் பாபா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்களும் எதிர்பார்க்கல. திடீர்னு கேட் டீம்லாம் கூப்பிட்டு ஆப்ரேஷன் லான்ச். நாங்கள் என்றைக்குமே போகிற மாதிரி தான் ஆப்ரேஷன் போகிறோம் அப்படின்றப்போ அங்கே கிட்டப்பட்டு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுமாரி அல்தாஃப் பாபா ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி அது சக்ஸஸ் பண்ணி வர வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அதில் எந்த ஒரு இராணுவ வீரருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் மீண்டும் வந்து அது சக்ஸஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சார். அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்தது சார்? இப்போ படத்தில் நாங்கள் ஒரு மாதிரி பார்த்தோம், ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தது சார்? சார் அது படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க, அது நான் படத்தை பற்றி நான் போகல. இருந்தாலும் வந்து அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் ஒரு 11:30 மணிக்கு லான்ச் ஆனது, மறுநாள் 2 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்தது. நைட் ஃபுல்லாக ஒன் நைட்டு ஒன் டே மறுபடியும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ணுது. அந்த மேஜர் முகுந்த் சார் வந்து அடிபட்டு அந்த டைமில் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அந்த ஆப்ரேஷன் போயிட்டே இருக்கும்போது தான் அவர் டவுன் ஆகிறாரு. அதுக்கு முன்னே வந்து நம்ம விக்ரம்ஜித், இவங்க 2 பேர் படின்றதுனால விக்ரம்ஜித் தான் வந்து கிரேனேட் த்ரோ பண்ணுறது, ஒரு மாட்டுக்கொட்டையில் இருக்காங்க, த்ரோ பண்ணும்போது ஆசிஃப் அணி வந்து கீழே அந்த நம்ம டின்ஷீட், அங்கே வந்து இல்லை காம்பவுண்டில் வந்து டின்ஷீட் தான் இருக்கும், அந்த பில்த்து மாதிரி போட்டிருப்பாங்க, சிமெண்ட்டு இது போட்டிருப்பாங்க. அதில் வந்து சேஃபாக, ஏன்னா அங்கே வந்து அன்றைக்கி ஆப்ரேஷன் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஐடியெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி வீடெல்லாம் வந்து டவுன் பண்ணிட்டாங்க. அந்த டைம் சேஃபாக இருக்குன்றதுனால ஆசிஃப் அணி வந்து ஃபுல் ட்ரைனர், அதனால் வந்து கீழே வந்து சேஃப்டிக்காக அந்த பில்த்து சைடில் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்தாச்சு. உயிர் தப்பிச்சுட்டு எப்படியா போயிடணும், அந்த கோடன்லேருந்து இன்னர் கோடன் அவர் கோடன் தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக
அங்கே வந்து ஒழிச்சிருந்தது. அப்போது அந்த டைமில் கம்யூனிகேஷன் சொல்லும்போது அந்த இடத்துல தான் ஃபயர் ஆகுதுன்றது மெசேஜ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கம்யூனிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. டார்கெட் ஹவுஸ் பக்கத்தில் நான் தான் இருந்தாச்சு. ஓகே, நீங்கள் தான் இருந்தீங்க டார்கெட் ஹவுஸ் பக்கத்தில். ஓகே, அப்போது இந்த இடத்துலேருந்து முகன் சாருக்கும் இன்ஃபார்ம் கம்யூனிகேஷன் இது மாதிரி இந்த இடத்துல ஃபயர் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. விக்ரம்ஜித் வந்து போயிட்டு அந்த டின் ஷீட் எடுத்துகிட்டு த்ரோ பண்ணும்போது தான் ஆஷிஃப் பானி வந்து உள்ளேருந்து ஒரு பிரஸ்ட் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவர் ஃபயர் பண்ணுறாரு. ஒரு பிரஸ்ட் அடிக்கும்போது ஃபயர் ஆகும்போது அப்போது அவங்க சிங்கிள் ரவுண்டில் அடிக்கிறதுல ஒரு பிரஸ்ட் அடிக்கும்போது தான் விக்ரம்ஜித் வந்து கீழே டவுன் வீழ்ந்துறாரு. வீழும்போது மேஜர் முகுந்த் சார் பின்னாடி தான் இருக்கார். என்னுடைய பட்டி இருக்கும்போது என்னோட இருந்துட்டானே துடிக்கிறானன்றதுனால மீண்டும் அவரை போயிட்டு காப்பாற்றலான்ட்டு போயிட்டு அவர் காலை பிடிச்சி எடுக்கும்போது டின் ஷர்ட்டாக இருக்கும்போது மீண்டும் வந்து ஆசிஃப் பானி வந்து ஒரு ஃபயர் அடிக்கிறாங்க சார். பிரஸ்ட் அடிக்கும்போது தான் இவர் டின் ஷர்ட்னா எப்படி சொல்கிறீங்க சார்? ஷீட் இருக்குதுங்களா சார், தகடு ஷீட்டில் வந்து இது நிற்காது. ஒன்லி வந்து அந்த உள்ள ரவுண்ட்ஸ் வந்து நிற்காது. அது காம்பவுண்ட் வந்து ஒரு உள்ளே வந்து சேஃப்டிக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த டென்ஷன்லேருந்து ரவுண்டில் வந்துட்டு வெளியே வந்து அடிபட்டு. ஸோ விக்ரம் வந்து அங்கே போகும்போது ஆசிஃப் பானி வந்து ஃபயர் பண்ணுறாரா? ஃபயர் பண்ணி விக்ரம் அவர்களுக்கு வந்து டோட்டா வந்து இறங்குது. அந்த டைமில் முகுந்த் சார் என்ன பண்ணார்? முகுந்த் என்ன கூட இருந்த பட்டி வந்து அடிபட்டுச்சு, யார் இருந்தாலும் விட்டுற மாட்டாங்க இல்லையா. தன்னுடைய உயிரை பணமாக வச்சு அவர் வந்து படியை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து டோ பண்ணுறதுக்கு இழுக்கும்போது ஆசிஃப் பானி வந்து மீண்டும் ஒரு பிரஸ்ட் அடிக்கும்போது தான் இவருக்கும் அடிபட்ட டைம் அவருக்கு தெரியல. இருந்தாலும் கீழே வந்து விழுந்துடுறாரு. விழுந்துட்டு 10-15 நிமிஷம் வந்து யாரும் அங்கே கிட்ட நெருங்க முடியாது. படத்தில் போகிற மாதிரி நேராக போயிட்டு எடுக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது. ஆல்ரெடி 2 பேர் அடிபட்டு விழுந்துட்டுருக்காங்கன்றது எல்லாம் கம்யூனிகேஷன் ஆச்சு. இருந்தாலும் இன்னொரு இன்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் ஃபயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சார் நான் தூக்கி அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணி விட்டுருச்சு. ஸோ கிரானைட் வந்து த்ரோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. விக்ரம் வந்து இறக்குறாரு. பிரஸ்ட் இவர் வந்து ஃபயர் பண்ணதால் அவர் இறந்துட்டார். இவர் படியை காப்பாற்ற போகும்போது இவருக்கும் ஃபயர் ஆகிருக்குன்றாங்க. ஸோ எப்படி ஆசிஃப் பானி அப்போ எப்போ இறந்தார் சார்? படி வந்து விழுந்துட்டார், ஃபயர் ஆயிடுச்சுன்னா இவரும் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா. இவர்களே வெப்பன் இருக்குது. இவரும் வந்து அந்த விக்ரம் காப்பாற்றணுன்றதுக்காக சப்போர்ட் ஃபயர் பண்ணி அடிக்கிறாரு. அந்த டைமில் அடிக்கும்போது தான் ஆசிஃப் பானி டவுன் ஆகிட்டு. அந்த டைமில் தான் இவரும் பிரஸ்ட் ஆசிஃப் பானியும் பிரஸ்ட் அடிக்கிறாங்க. இவரும் பிரஸ்ட் அடிக்கும்போது இவர் வந்து அடிச்சுட்டு அப்படின்ற விஷயத்தில், ஆனால் இவருக்கு ரவுண்ட்ஸ் பட்டதே தெரியல. அந்த இடத்துல அந்த டைமும் தெரியாது, உடம்பு வார்மப்பில் இருக்கிறதுல தெரியாது. அதுக்கப்புறம் கீழே வந்த பிறகு தான் அவருக்கே தெரியுது குண்டு அடிபட்டிருக்காங்க. சாருடைய உடம்புல புல்லட் பாஞ்சிருக்குன்றது தெரிஞ்ச பிறகு அங்கே என்ன நடந்தது சார்? கூடவே ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீழ்ந்துட்டாங்கன்னும் போது எங்களுக்கே பயம் வரும் இல்லையா. ரொம்ப பதட்டம், கண்ணு முன்னே விழுந்துட்டுருக்காரு. அவரை எடுக்கவும் போக முடியல. ஒரு 15 நிமிஷம் அவரை துடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னும்போது எல்லாருக்கும் கண்ணு கலங்குது, எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த டைமில் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் சப்போர்ட் ஃபயர் பண்ணி அவர் எடுக்கணும், எப்படியாவது எடுக்கணும், தூக்கணும் அப்படின்றதுனால போயிட்டு சப்போர்ட் ஃபயர் பண்ணி தூக்கி எடுத்து வந்தார் சார். ஸோ படத்தில் வர மாதிரி அவர் உடம்புல புல்லட் பாஞ்ச பிறகு உடனே ஓடி போய் தூக்கலை யாரும்? இல்லை சார், படத்தில் வந்து தூக்குற மாதிரி யாரும் தூக்க முடியாது சார். அடிப்பட்ட பிறகு அவர் கீழே ரோட்டில் விழுந்துட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து யாரும் உடனே போய் தூக்கவும் முடியாது. எல்லாம் பேக் சப்போர்ட்டு தான் ஃபயர். ஏன்னா எல்லாம் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்குது. அவர் சொன்ன விஷயமே அதுதான். நாங்கள் வந்து விக்ரம்ஜித்தை முன்னே எடுத்துகிட்டு போகிறேன், நான் சப்போர்ட் ஃபயர் போகிறேன். அது வந்து எல்லோரும் அங்கே இருக்கிற கோடனுக்கு எல்லாம் கம்யூனிகேஷன் வந்தது. அவர் சொன்ன விஷயத்தினால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அந்த டைமில் நாங்களாம் யாரும் ஃபயர் பண்ண மாட்டோம். அவங்க 2 பேர் தான் ஃபயர் பண்ணிட்டு அப்போது விக்ரம்ஜித் அடிப்பட்டதே வந்து கம்யூனிகேஷன் யாருக்கும் தெரியல. அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது. இவர் அடிப்பட்டு விழுந்து கொஞ்சம் நான் டார்கெட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்தனால தான் நானும் பார்க்க முடிஞ்சது. இல்லை அது கூட நான் என்னால் பார்த்துருக்க முடியாது. மேஜர் முகுந்த் விழும்போது தான் கம்யூனிகேஷன் செட்டில் வந்து இதுமாதிரி முகுந்த் சார் அடிபட்டுச்சு. கம்யூனிகேஷன் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களா? ஆமாம், நான் தான் சார். சார் இப்போது அவருடைய உடம்புல புல்லட் பாஞ்சிருக்குன்றதை எப்படி யார் மூலிமா மக்களுக்கு தெரிய வந்தது? லைக் உங்களுடைய கேட் டீமுக்கு? சார் கேட் டீம் வந்து டார்கெட் ஹவுஸ் பக்கத்தில் நான் தான் இருந்தேன். நம்ம ஃபுல்லாக கம்யூனிகேஷனு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு இடத்துல வந்து லான்ச் ஆகிருப்பேன். அந்த இடத்துல ரைட் லெஃப்ட்டு நாங்கள் போகவே முடியாது. ஆப்ரேஷன் லான்ச் பண்ணிட்டோன்னா ரைட்டு லெஃப்ட்டு ஓடுறது உடையத்தில் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து அந்த இன்னர் குடலில் மொத்தம் டைட் பண்ணிவிடுவோம். அப்போ போகும்போது நாங்கள் வந்து டார்கெட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து நானும் எங்களுடைய படி அவரும் மேஜர் சர்மா சார் கூட தான் இருந்தார். நாங்கள் 2 பேர் தான் அங்கே இருந்தோம். அப்போ இருக்கும்போது இவருக்கு அடிபட்டுச்சு, கீழே வந்துட்டார், தூக்கணும் அப்படின்றது என்னுடைய படி. நாங்கள் வந்து கம்யூனிகேஷன் சொல்லும்போது தான் இது மாதிரி மேஜர் முகுந்த் சார் அடிபட்டுச்சு அப்படின்ட்டு நீங்கள் தான் கம்யூனிகேஷனை கொடுத்து கம்யூனிகேஷனை கொடுங்க சார். அப்போ தான் வந்து நம்ம சர்மா சார் கூட சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீ போயிட்டு அவரை கொஞ்சம் தூக்கி சப்போர்ட் பண்ணு, அவர் கொஞ்சம் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே கிராவல் பொசிஷன் வந்து
அவர் ஹைட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கனால அவருக்கு அப்போயே கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மாறி இருந்தது. அவருடைய சப்போர்ட்டில் தான், மேஜர் முகுந்த் சாருடைய சப்போர்ட்டில் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்த பிறகு தான் அவரை நாங்கள் தூக்கி அமுச்சு விட்டோம். புல்லட் பாஞ்சும் அவருடைய உடம்புல கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு, நீங்கள் சப்போர்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிங்க. அந்த டைமே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி முதல் உதவி பண்ணி அங்கேயே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அப்போயே அவருடைய நிலைமை கொஞ்சம் மாறிட்டு தான் சார் இருந்தது. அவர் உடம்புல புல்லட் பாஞ்ச பிறகு அவரை போய் நீங்கள் தான் ரெஸ்க்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் டீம் தான் போய் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இருந்தது சார் அவரை போய் ரெஸ்க்யூ பண்ணி எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமான்னு துடிச்சிருப்பீங்களே சார்? ஒரே பதட்டம், நம்மளுக்கும் பயம் இருக்கும் இல்லையா, ஒரு உயிர்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நம்மளுக்கும் பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்துலேருந்து கொஞ்சம் அதுக்கே டைம் ஆயிடுச்சு. நான் ட்ராவல் பண்ணி என்னுடைய ஹார்ட் பீட்டே எனக்கே சவுண்டு கேட்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் மொத்தமே இருட்டாயிடுச்சு. என்னுடைய பார்வையில் அவர் மட்டும்தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு. கூட இருக்கிறவங்க நேராக அந்த டைமில் வந்து எங்கள் கேட் டீம் வந்து அங்கே சப்போர்ட் ஃபயர் பண்ணனால நானும் ட்ராவல் பண்ண போக முடியுது, இல்லைன்னா போயிருக்க முடியாது. எங்கள் பேக் சப்போர்ட் ஃபுல் ஃபயர் பண்ணி அந்த எங்கே அவங்க தீவிரவாதி இருக்கிற இடத்துல உயிரோடு இருக்கானா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது, கம்யூனிகேஷன் அது வரைக்கும் ஆகலை. இருந்தாலும் அந்த பேக் சப்போர்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அவரை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் சார். எடுத்துகிட்டு வந்து அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிங்க சார்? ஆம்புலன்ஸ் அங்கே வந்து நான் சொல்லுவேன், ஏன்னா வில்லேஜில் நடந்த விஷயம். ஆம்புலன்ஸ் வந்து எங்களுடைய பேக்கப் டீம் வந்து அங்கே இருக்கிற ஏனி டவல்ஸ்லாம் வச்சு அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் கூட அங்கே இல்லை, ஆனால் எப்படி அவரை கொண்டு போனீங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு? எப்படி அங்கே எமர்ஜென்சி வீட்டிலலாம் எல்லார் வீட்லையும் ஏனி வச்சுட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங் அதானே, யாரும் அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணி தான் அதோடைய பின்னாடி இருக்கிறவங்க நாங்கள் ஒன்லி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பேக் பார்ட்டி வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு ஏனியும் ஒரு பெட்ஷீட்டும் வச்சு தான் அவரை போய் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஹெலிகாப்டர்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன எங்களுக்கு மறுநாள் காலையில் தான் எனக்கு இன்ஃபார்மே கிடைக்கும், மேஜர் முகுந்த் சார் வந்து நாட்டு விட்டு போய். சாருடைய உடம்புல கன் ஃபயர் ஆன பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தது, என்ன நடந்தது சார்? உயிர் விட்ட பிறகு அந்த இடத்துல அங்கேருந்து யாரும் தப்பிச்சு போகக்கூடாது. ஏன்னா வந்து ஆசிஃப் அனி மட்டும் கிடையாது, இன்னும் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்கன்றது தகவல் இருக்குது. ஃபயர் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த இடத்துலேருந்து யாரும் தப்பிச்சு விடக்கூடாதுன்றது, இந்த ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீரர்கள், இது சாதாரண விஷயம் கிடையாது சார். அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணோம் சார். கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் போச்சு சார்? ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். இன்றைக்கி மதியம் லான்ச் பண்ணிட்டு மறுநாள் மதியம் வரைக்கும் ஆப்ரேஷன் போய்ட்டுருக்குது. மேஜர் முகுந்த் சார் வந்து அந்த ஆப்ரேஷன் லான்ச் ஆனால் ஈவினிங் தான் அடிப்படுறாரு, ஒரு 5:30 மணி அளவில். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஆப்ரேஷன் இருந்தது. மறுநாள் காலையில் வரைக்கும் முகுந்த் சார் அப்போ தான் வந்து எல்லாம் இறந்துட்டாங்க. ஏன்னா அந்தோடைய தொடர் அங்கே இருந்த டைமில் அது எல்லாமே முடிஞ்சது இல்லைங்களா, மீண்டும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து யார் கூட்டின்னு போனாங்க, யார் எடுத்துகிட்டு போனாங்கன்ற யார் விஷயம் இது தெரியல. ஒரு கூடவே இருந்த சக அதிகாரி, அதுவும் ஒரு கம்பெனி கமாண்டராக ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒருத்தர், உங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு போனவர் இந்த ஆப்ரேஷனில் இறந்துட்டாருன்ற செய்தி உங்கள் காதுக்கு வந்த பிறகு எப்படி இருந்தது? ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பேக்கப் கம்பெனிக்கு வந்த பிறகு தான் அந்த தகவலை நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிது சார். அப்போது அவருக்காக நாங்கள் எங்கள் கேட் டீம் ஒரு மௌன அஞ்சலி சளி டெஸ்ட்டு நாங்கள் அந்த யூனிஃபார்மில் போட்டு அழுகலாம் முடியாது. அதுக்கப்புறம் எங்களுடைய ரூம்ஸில் வந்து ஒருத்தர் எங்களுடைய நண்பர்கள்லாம் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பட்டு அழுது சார். அது எங்களால் அந்த நாட்டுக்காக எங்கள் கேட் டீமில் வந்து 44 RRல வந்து கூடவே இருந்துட்டு உயிர் பிரிஞ்சு ரொம்ப வருத்தம். அது மிகப்பெரிய அவருக்காக எங்கள் டீமே வந்து சல்யூட் அடிப்போம். வருத்தக்கூடிய விஷயம் சார். ரொம்ப முக்கியமாக அவர் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அல்தாஃப் பாபாவை வந்து என்கவுண்டர் பண்ணுவார். என்கவுண்டர் பண்ண பிறகு டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இறந்தவருடைய பாடிக்கு முன்னாடி நின்று ஒரு வீரமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஒரு தீவிரவாதி இந்த பெட்டாலியன் வந்து டவுன் பண்ணியாச்சு அப்படின்னும்போது எங்களுக்கெல்லாம் அது ஒரு வீரம் தானே. அந்த குரூப் ஃபோட்டோ நாங்கள் வந்து எடுத்துப்போம். அந்த ஃபோட்டோ நீங்களும்? நாங்களும் இருக்கோம், முகுந்த் சார் இருக்கார். அது எப்படி நடந்தது சார் அந்த ஆப்ரேஷன்? அந்த ஆப்ரேஷனில் எங்கள் கேட் டீம்லாம் கூப்பிட்டு, எங்கள் சிஓலாம் கூப்பிட்டு, டீ பார்ட்டி இதெல்லாம் வந்து சொல்லி, அது இல்லாமல் இது மட்டும் சக்ஸஸ் கிடையாது, இன்னும் விஷயம்லாம் இருக்குது, இன்னும் பண்ணணும், எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஒரு வீரத்தை சொல்லி அவங்க இப்போது அந்த லாஸ்ட்டு ஆப்ரேஷன் மேஜர் முகுந்த் சார் வந்து 2014 இறக்கும்போது, அவர் 2012 வந்து அல்தாஃப் பாபா அடிபடும் போது அவரு கூட நான் ஃபோட்டோ இருக்கேன். ஆனால் இந்த ஆசிஃப் அனி ஃபோட்டோ எடுக்கும்போது
மேஜர் முகுந்த் சார் இல்லை அப்படின்றது எங்கள் கேட்டிப்புக்கே ரொம்ப வருத்தம். ஏன்னா எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி எங்களோட இருந்துட்டு இன்றைக்கி குரூப் ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னும்போது என்னடா ஒரு முகம் இல்லை தேடலில் இருக்கும்போது தான் மேஜர் முகுந்த் சார் இல்லை. இது மட்டும் கிடையாது சார், 44 RRல வந்து உயிர் தியாகம் பண்ணவங்க அடிபட்டு ரொம்ப பேர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப பேருக்கு ஃபேஸில் அடிபட்டிருக்கு, சில பேருக்கு காலில் அடிபட்டிருக்கு, கேஷுவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து முகுந்த் சார் எடுத்ததுனால இந்த விஷயம் வெளியே வந்ததுனால தெரியுது, இல்லைனா அது கூட யாருக்கும் தெரியாது. உங்கள் ஃபேமிலியெல்லாம் புரிஞ்சுருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார் அந்த இடத்துல இருக்கும்போது? இப்போது 44 RRல இருக்கீங்க, உங்களுக்கு ஃபோன் நெட்ஒர்க்ஸ் எதுவும் பெருசாக இருந்திருக்காது, ஸோ ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்காது, ஃபேமிலியை பார்க்க முடியாது. இது எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு? சார் இப்போது ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்காது, எப்போது எந்த டைம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எங்களுடைய கேம்புக்குள்ளே வந்தாவே எங்களுடைய இராணுவ வீரர்கள், அங்கே இருக்கிற கேட் டீமு, அங்கே தான் எல்லாமே அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாமே அங்கே தான் நாங்கள் கூடி வாழ்வோம். ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஏஜ் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதில் கேட்டகிரி வாசி ப்ரொமோஷன் கேட்டகிரி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள குறிப்பிட்ட வயசில் இருக்கவங்கள அப்பான்னு சொல்லுவோம், குறிப்பிட்ட ஏஜில் மச்சான் மாமான்னு சொல்லுவோம். இது வந்து அங்கே ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நாங்கள் வெளியே இருக்கிறத நாங்கள் மறந்துடுவோம். யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் படி பேரில் வந்து இது மாதிரி இருக்குது, பண உதவியாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா உதவியாக இருக்கட்டும், ஒரு பேச்சே வந்து ஒரு பூஸ்டர் தானே சார். நாங்கள் வந்து அவ்வளோ நல்லா பேசிட்டு நல்லா பழகி நாட்டுக்காக உயிரையே தியாகம் பண்ணுற நீங்கள் சம்பளத்தையும் பெருசாக கருதுனதே கிடையாது. ஒரு ஆர்மி பீப்புளுக்கு ஒரு லோன் கிடைக்கிறது கூட சிரமமாக இருக்குன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது ரியல் லைஃப்பில் எவ்வளோ நெருடலாக இருந்தது சார். யாரும் வந்து இந்த வேலைக்கு வந்து சம்பளத்துக்காக யாரும் போனது கிடையாது. போயிட்ட பிறகு ஃபேமிலி சுச்சுவேஷனும் வருது, பசங்க படிக்கிறாங்க, வீடு கட்டணும். ஒரு பக்கம் ஒரு 44 RR பெட்டாலியனில் வந்து இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்குது, காஷ்மீரில் இவ்வளோ விஷயம் இருந்தும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வேலை வாய்ப்புன்னு வரதுக்கு என்ன சார், ஒரு வீடு கட்டணும், ஒரு அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும். இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்கோம். அந்த விஷயம் வந்து நாங்கள் வந்து எடுத்துன்னு வரும்போது அந்த போராட்டத்தை இந்த போராட்டம் ஒன்றும் அதிகமாக இருக்குது சார். அந்த இடத்துல ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் போகும்போது கல்லெல்லாம் எடுத்து லோக்கல் பீப்புள் அடிப்பாங்கன்ற மாதிரி காட்டிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? கல்லெல்லாம் அடிக்கும்போது உங்கள் மேலே பட்டிருக்கும்? இல்லை, கல்லெல்லாம் அடிப்பாங்க சார். அங்கே இருக்க பேக்கு வந்து சிஆர்பிஎஃப் பார்ட்டி இருக்குது, போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்து சப்போர்ட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சார். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம் எழுதியிருப்பாங்க, ஒரு மோட்டிவேஷனை எழுதியிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சில படத்துலேயே பார்த்துருப்பீங்க, அது என்ன சொல்கிறது, இந்தியன் டாக் பேக் கோ பேக்கு இது மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அங்கே இருக்கிற காஷ்மீரி, அங்கே இருக்கிற பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக நம்ம இராணுவம் வந்து எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுது, இந்தியாவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, ரொம்ப விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அப்போது அந்த சில இடத்துல ஏதி வைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மீறியும் நாங்கள் வந்து அவங்கள தவறல் பண்ணவங்களுக்கு யாரும் வந்து அடிக்கிறதோ எதுவும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள வந்து இது வந்து இந்தியா, காஷ்மீர்ன்றது இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லுவோம் சார். எல்லாரையும் சஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்ற விஷயம் அங்கே இருக்கும். ஸோ காஷ்மீரில் அது எப்படி இருந்தது? மக்களுடைய அன்பு எப்படி இருக்கும்? அங்கே ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி நடந்து சார்? எல்லா பகுதியிலையும் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ சோஃபியான் வந்து சவுத்தர்ன் காஷ்மீர், அதில் வந்து எல்லா அங்கே இருக்க மக்கள் வந்து எல்லா ஒரு சைடில் இருக்கும் அப்படின்றதுல இராணுவத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் இப்போல்லாம் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ கலாச்சாரம் மாறிச்சு. இன்றைக்கி வந்து அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து டெல்லி கூப்பிட்டு வராங்க, டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்து சில சுற்றுலாம் பயணம் அவங்களுக்கு வெளி உலகம் என்னன்னு தெரியுது. அதுக்கு முன்னே ஒரு யாருன்னா ஒரு 50 வயசு 40 வயசில் போய் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு எங்கே பாருங்கன்னா அது எங்கே தெரியாதுப்பா, அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு ஆர்மி சப்போர்ட் மூலயமா ரொம்ப ஆர்மி குட்வில் ஸ்கூல்லாம் இருக்குது, சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. இதே ரொம்ப பெரிய விஷயம் சார். ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தில் ஆர்மி அதிகாரிகளுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Mizaj, the ultimate destination for men's wedding suits.